Satish from Sunday page, Sandin சொல்லுவாங்க, Sunday page சதீஷ்னு சொல்லுவாங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பட்ஜெட் எப்படி போச்சுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து நேற்று நைட்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் மார்க்கெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கிளியர் ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இந்த லெவல் வந்து நேற்று நைட் 11:40 நான் போட்டிருந்தேன். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா கிளியர் ஸ்ட்ராங் பை ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் பிகினர்ஸ் கொஞ்சம் ஸ்டே அவே, பிகாஸ் ஹை வாலட்டிலிட்டி பட்ஜெட் என்னென்னு நடக்கலாம். கிரிப்டோ கரன்சி பற்றி பேசலாம், மேபி நார்மல் அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இதை பற்றி நான் ஒரு பிபிடியே போட்டிருந்தேன் ஒரு 2 days முன்னாடி. ஸோ ஓகேங்களா, இது நார்மலாக வந்து ட்ரேடிங் பண்ண தெரியுங்களுக்கு தான் எட்ஜிங் மாதிரி போக சொன்னேன். ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து நல்லா செட் ஆகும். இந்த 17,444 அந்த லெவல் அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா போகலான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து காலையில் உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஐ மீன் நேற்று நைட்டே கொடுத்துட்டேன், நான் காலையில் பார்த்தேன் கிளியர் பை ட்ரெண்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன, இதே வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டிங்க வந்து இதே நிஃப்டியில் வந்து நேருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் நல்லா பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த லெவல் பாருங்கள் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது சிங்கப்பூர் மார்க்கெட் என்ன கொடுத்துச்சோ அதை வந்து கேப் அப்பில் உங்களுக்கு கொடுத்துட்டான். நான் ஃபஸ்ட்டு 2 hour தான் கன்சால்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேபி மார்னிங் ஒரு ட்ரெண்டும் ஆஃப்டர்நூன் ஒரு ட்ரெண்டாக தான் இருக்க போகுது. பட்ஜெட் எனக்கு அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே கேப் அப்பில் கொடுத்துட்டா மார்க்கெட் இங்கேயும் கேப்பு இந்த கேப் ஃபில்லிங் நடக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். மேபி இன்னைக்கு நடக்கலாம், இல்லை கமிங் டேஸ் நடக்க தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கே நடந்துருச்சு. ஃபண்டமெண்டல் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் நீங்கள் நியூஸாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த ஒருமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு சலுகை கிடையாது. ஓகேங்களா, அது எஸ்டிடியாக இருக்கட்டும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்கரேஜ் பார்த்துட்டு ப்ரோக்கர்ஸ் பற்றியாக இருக்கட்டும், எந்த ஒரு சலுகையுமே நமக்கு கிடையாது பட்ஜெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பட்ஜெட் அதனால் வந்து இந்தோட ஹையை வந்து உங்களால் இது வந்து இந்தோட ஹையை வந்து பிரேக்கே பண்ண முடியல. எந்த ஒரு கேண்டில்னாலும் பிரேக்கே பண்ண முடியல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எந்த கேண்டில்னாலும் பிரேக் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் இதுலேருந்து ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலாக. சரிங்களா, எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா நேத்தோட லோவில் இல்லை சப்போர்ட்டில் ஃபார்ம் இருக்குது. அங்கேருந்து ரேலி ஆக்சுவலாக இது நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாட்டே ப்ராப்பர் இன்றைக்கி வந்து பட்ஜெட்டே ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளுங்க இருக்காங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் கொடுத்துருக்கான். இந்த ரேலிலேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 250-350 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கான் ரேலியில். ஓகேங்களா, ஸோ கிளியராக நீங்கள் 5 மினிட்ஸில் 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு என்ன சொல்கிறதுனா லாஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் தான். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இது இந்த டியூ டு ஃபண்டமெண்டல்னால் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது நமக்கு தெரியல. சரிங்களா, பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டு தான். ஒரு சைடு உங்களுக்கு டவுனு இந்த டே ஆகி பிரேக் பண்ணி தான் இங்கே நீங்கள் என்ட்ரி போயிருந்தால் கூட இங்கே போயிருக்கலாம். ஏன் இங்கே என்ட்ரி ஸ்ட்ராங் என்ட்ரி மார்க்கெட் கீழே வரங்கிட்ட பிகாஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்க. இதே தான் பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து காலையில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த டே ஹை பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பராக இருக்க போதில்ல. சரிங்களா, இந்த டே ஹையை வந்து ஐ மீன் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக்கே பண்ண முடியல. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் 1 hour இல்லை 50 மினிட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் போகுது, 10-15 போகுது, திரும்பி வருது, மறுபடியும் இங்கே மார்க்கெட் ஃபுல்லாக அரைக்கிறான், திரும்பி வருது. கரெக்டாக மார்க்கெட் வந்து அதே என்கல்ஃபிங் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆகுது. என்கல்ஃபிங்லாம் கொஞ்சம் பெரிய கேண்டிலாக இருக்கணும், பட் நான் சொல்கிறேன் ஜென்ரலாக வந்து. சரிங்களா, இது அராமின்னு சொல்லுவாங்க, புல்லிஷ் அராமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆப்போசிட் டு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்டாக எங்கே அதுனா கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் அந்த லோவில் எடுக்கிறான், ஆல்மோஸ்ட் லோவில் எடுக்கிறான். திரும்பி மார்க்கெட் வந்து 37,750லேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 900 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். சிம்பிள். ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சு நீங்கள் பண்ணலாம், ப்ராப்பர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு பண்ணலாம். மெயினாக வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். யார் வேணால் பண்ணலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து கால் என்ட்ரி சைடில் உங்களுக்கு இப்போ லாஸ் வந்திருக்கும் மார்க்கெட் கீழே இருக்கும்போது. புட்டு நமக்கு இங்கே இந்த அடுத்து இங்கே தான் வரப்போதுன்னு எதிர்பார்க்கும்போது டெக்கின்னு மார்க்கெட் திரும்பிட்டான். தட்ஸ் வாட் ட்ரெண்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுச்சுன்னா இந்த டே ஆகி பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் இதுக்குள்ளே தான் போகுது. நெக்ஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆக போகுது மார்க்கெட். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட லெவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் 39,000. அது பிரேக் ஆச்சுன்னா 40,000 எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராப்பர் வந்து இதில் முடிச்சிருக்கான். டோஜி ஒரு ஸ்பெயின் டாப் மாதிரி முடிச்சிருக்கான். மேபி இந்த கேப் ஃபில் ஆகலாம், இல்லைன்னா மார்க்கெட் இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா பை, இல்லைன்னா அது வரைக்கும் சைட்வேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பைரி வேறு இருக்குது. மேபி நாளைக்கு புல்லிஷ் சைன் கூட எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப்டர் பட்ஜெட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் புல்லிஷ் இது வரைக்கும் நடந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ். எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ.